வணக்கம். இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட், அதாவது KPIL-ஓட FY25 4ஆம் காலாண்டு நிதிநிலை முடிவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நம்ம கிட்ட அவங்களோட வருவாய், வளர்ச்சி குறித்த ஒரு சுருக்கமான ரிப்போர்ட் இருக்கு. இத வச்சு KPIL எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்க எதிர்கால திட்டங்கள் என்னன்னு வேகமா தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி. எடுத்த எடுப்பிலேயே ஒரு நல்ல விஷயம் பாருங்க. அவங்களோட ஒருங்கிணைந்த நிகர கடன், அதாவது மொத்த கடன்ல கையில இருக்கிற காசை கழிச்ச பிறகு உள்ள தொகை, அது 25% குறைஞ்சு 1953 கோடியா இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் இது ஒரு நிறுவனத்துக்கு, குறிப்பா இந்த மாதிரி கட்டுமானத்துறை நிறுவனத்துக்கு இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது முக்கியம். பாருங்க, EPC துறை, அதாவது என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி கம்பெனிக்கு நிறைய முதலீடு தேவைப்படும். பணப்புழக்கமும் சீரா இருக்கணும். ஓஹோ. அப்போ கடன் குறைஞ்சா, அதுவும் நிகர கடன் குறையும் பொழுது வட்டி செலவு கம்மியாகும். புதுசா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முதலீட்டாளர்கள் நம்பிக்கையும் கூடும் இல்லையா? ஆமா, சரிதான். KPIL தொடர்ந்து சிறப்பா திட்டங்களை முடிக்கிறதும் பணப்புழக்கத்தை நல்லா கட்டுப்படுத்துறதும் இங்க தெரியுது. இதுக்கு ஒரு காரணம், அவங்க FY25ல QIP மூலமா, அதாவது பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு பங்குகளை கொடுத்து கூடுதல் நிதி திரட்டினதும் கூட ஒரு வலு சேர்த்திருக்கு. சரி, இப்போ ஓவரால் ஃபைனான்ஷியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். FY25ல ஒருங்கிணைந்த வருவாய் 22,316 கோடி. இது போன வருஷத்தை விட 14% அதிகம். நல்ல வளர்ச்சி. நிகர லாபம் 567 கோடி, அது ஒரு 10% வளர்ச்சி. ஆனா கடைசி குவார்ட்டர்ல Q4ல மட்டும் ஸ்டாண்டலோன், அதாவது தாய் நிறுவனத்தோட நிகர லாபம் 61% உயர்ந்திருக்கு. இது பெரிய ஜம்ப். ஆமா, அது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். செயல்பாட்டு மூலதன நாட்கள், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் கூட 79 நாட்களா குறைஞ்சிருக்கு. அப்படின்னா சீக்கிரமா பணம் வசூல் பண்ணி அதோ செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துறாங்க. சரியா? கரெக்ட். முன்பை விட வேகமா கேஷ் சைக்கிள் நடக்குது. இது எல்லாமே KPIL-ஓட நிதிநிலை ஆரோக்கியம் படிப்படியா நல்லா ஆகுதுன்னு காட்டுது. ஓகே. அவங்க ஆபரேஷன்ஸ்லயும் பணத்தை ஹேண்டில் பண்றதுலயும் கவனம் செலுத்துறது தெளிவா தெரியுது. இது அவங்க ஃபியூச்சர் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் மாதிரி. அடுத்ததா ஒவ்வொரு பிசினஸ் பிரிவும் எப்படி செஞ்சிருக்குன்னு பாப்போமா? முக்கியமா மின்சாரம் கடத்தல் மற்றும் விநியோகம், T&D பிரிவு. ஆமா, அது அவங்களோட கோர் பிசினஸ். அதோட வருவாய் 28% அதிகமாகி 10,026 கோடியா இருக்கு. இந்த பிரிவுல மட்டும் 14,461 கோடிக்கு புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல பாதி உள்நாடு பாதி வெளிநாடுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, T&D பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களோட ஸ்வீடன் சப்சிடியரி LMG, அதோட வருவாய் 79% உயர்ந்திருக்கு. பிரேசில்ல இருக்கிற ஃபாஸ்டெல் கம்பெனியும் 35% வருவாய் வளர்ச்சி காட்டியிருக்கு. ஆனா அங்க சில சிக்கல்கள் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி பல பிசினஸ்ல இருக்கிறது, அதாவது டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மத்த பிரிவுகள்ல கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் BNF பிரிவு வருவாய் 22% உயர்வு, எண்ணெய் மற்றும் எரிவாயு பிரிவு வருவாய் இரட்டிப்புக்கு மேல போயிருக்கு. இதுல சவுதி அராம்கோ ப்ராஜெக்டோட பங்கு பெருசா இருக்கும் போல. ஆமா, அந்த பெரிய கான்ட்ராக்ட் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஆனா நீர் பிரிவு வருவாய் மட்டும் பெருசா மாறாம கொஞ்சம் தட்டையா இருக்கு. ஆனாலும் Q4ல வசூல் 570 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு கவலையான விஷயமா? பாருங்க, நீர்பிரிவு வருவாய் தட்டையா இருந்தாலும் மத்த பிரிவுகளோட வலுவான வளர்ச்சி அதை பேலன்ஸ் பண்ணுது. இதுதான் பல்வகைப்படுத்துதலோட நன்மை. இன்னொன்னு, அவங்களோட ஆர்டர் புக் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓஹோ, எப்படின்னு சொல்றீங்க? இப்போ 1000 கோடிக்கு மேல மதிப்புள்ள பெரிய கொஞ்சம் சிக்கலான ப்ராஜெக்ட்ஸ் தான் மொத்த ஆர்டர் புக்ல கிட்டத்தட்ட 50% இருக்கு. இது லாப வரம்புகளை மார்ஜின்ஸ் அதிகரிக்க உதவும். சரிதான். அப்புறம் கயானா, சிலி, நார்டிக்ஸ், மிடில் ஈஸ்ட்னு புது சர்வதேச மார்க்கெட்ல கவனம் செலுத்துறது ஒரு நல்ல மூவ். சரி, பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்தாலும் சில சவால்களும் இருக்கத்தானே செய்யும். குறிப்பா இந்த நீர் வணிகத்துல. ஆமா, இருக்கு. ஜல் ஜீவன் மிஷன் JJM திட்டங்கள் சம்பந்தமா பழைய பாக்கிகள் ஒரு 1,500 கோடி கிட்ட இன்னும் வரவேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. இது பெரிய தொகை இல்லையா? ஆமா, அது கணிசமான தொகைதான். JJM திட்டங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் வர்றதுல தாமதம் ஏற்படுறது இந்த துறையில பல கம்பெனிங்க சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. ஆனா நிர்வாகம் இதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு தீர்வு காண முயற்சி பண்றது ஒரு நல்ல விஷயம். வேற என்ன சவால்கள் இருக்கு? பிரேசில்ல இருக்கிற அந்த ஃபாஸ்டெல் கம்பெனி இன்னும் நஷ்டத்துல தான் இயங்குது. ஆனா நஷ்டம் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது பாதியா குறைஞ்சிருக்கு. -35 crores வரைக்கும் முன்னாடி. இது கொஞ்சம் ஆறுதல். அப்புறம் சாலை சொத்துக்கள், அதாவது BOT ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் லாபம் ஈட்ட ஆரம்பிக்கல.
VEPL அப்படிங்கிற ஒரு சாலை சொத்தை அடுத்த ஃபைனான்ஷியல் இயர்ல, அதாவது FY26ல விற்க பிளான் பண்றாங்க. ஒரு Q2 இல்ல Q3ல அது நடக்கலாம். இத்தனை சவால்களுக்கு மத்தியிலும் கம்பெனி FY26க்கு நல்ல நம்பிக்கையான கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. வருவாய் வளர்ச்சி 20% மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. புது ஆர்டர்ஸ் 26,000 கோடியிலிருந்து 28,000 கோடி வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா பங்கு ஒன்றுக்கான வருவாய் EPS அது FY25ல 40 ரூபாயா இருந்தது, FY26ல 50 ரூபாயா உயரும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் லட்சியமான இலக்கா தெரியுதே. லட்சியமா இருந்தாலும் அவங்களால அடைய முடியும்னு தோணுது. அவங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா இருக்கு. வடிவமைப்பு கட்டுமான திட்டங்கள், அதாவது டிசைன் பில்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல அதிக கவனம் செலுத்துறது. இதுல மார்ஜின் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. அப்புறம் சர்வதேச மார்க்கெட்ல இன்னும் வலுவா கால் பதிக்கிறது. விமான நிலையங்கள், HVDC லைன்ஸ், சுரங்கப்பாதை மாதிரி பெரிய டெக்னிக்கலா சிக்கலான ப்ராஜெக்ட்ஸை குறிவைக்கிறது. இதெல்லாம் அவங்க திட்டங்கள். JMCயோட இணைஞ்ச பிறகு ஒருங்கிணைந்த செயல்பாடுகளும் நல்லா ஆகியிருக்கு. நிர்வாகத்தோட செயல்பாட்டு திறன், அவங்க ட்ராக் ரெக்கார்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இலக்குகளை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்தா KPIL ஒரு வலுவான நிதிநிலை, பல துறைகள்ல வளர்ச்சி வாய்ப்புகள், நிதி ஆரோக்கியம் மேம்பட்டு வருது, தெளிவான எதிர்கால திட்டங்கள்னு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் இந்த நீர்பிரிவு பாக்கிகள், ஃபாஸ்டல், சாலை சொத்துக்கள் மாதிரி விஷயங்களை நாம தொடர்ந்து கவனிக்கணும். சரிதான். இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. KPIல் இந்த மாதிரி பெரிய சிக்கலான சர்வதேச ப்ராஜெக்ட்ஸ் நோக்கி போறாங்க, லாப வரம்புகளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இந்த லட்சியமான FY26 இலக்குகளை அடையறதுல எந்த ஒரு வெளிப்புற காரணி, அது ஒரு முக்கியமான பகுதியில நடக்கிற புவிசார் அரசியல் மாற்றமா இருக்கலாம், இல்ல கச்சா பொருட்களோட விலை ஏற்ற இறக்கமா இருக்கலாம், இல்ல உலகம் வேகமா ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறதா இருக்கலாம். இதுல எது ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.